நீயா? ஆண்டி இவர் தான் ஆனந்தோ. வணக்கங்க ஆனந்துங்க. உங்க அம்மா அவிய மகனுக்கு ஆனந்துன்னு பேர் வச்சிருக்கேன்னு சொன்னாவ. அந்த ஆனந்த் எப்படி இருப்பாருன்னு பார்க்கலான்னு தான் உள்ள வந்தேன். நீங்க தானோ? ஏய், இப்ப நீ எதுக்குங்க வந்திருக்கா? ஏன் இப்படி ரொம்ப நடிச்சிட்டு இருக்கா? போ வெளியே. என்ன ரொம்ப மிரட்டி? என்ன வாங்கினது பத்தலையோ? ஏம்மா போதம்மா, வெளியே போ. ஏய், வெளிய போடி. நீ ரொம்ப நடிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கானே எங்களுக்கு நல்லா தெரியும். நீ என்னதான் நாடகம் போட்டாலும் நாங்க ஏமாற மாட்டோம். வெளிய போ. ஆண்டி என் ஆனந்த் எங்க இருக்கானே பார்த்துட்டு போயிரு ஆண்டி. என்னது ஓ ஆனந்தா? அதான் சொன்னேனே, நான் ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்கேன், அதுக்கு பேரு ஆனந்தனி. அதான் உங்க வீட்டுக்குள்ள இருக்குமோ என்னமோன்னு சந்தேகமா இருக்கும், கொஞ்சம் பார்த்துட்டு போயிரியனே. நீ வளர்க்குற நாய் என் வீட்டுக்குள்ள எப்படி வரும்? வெளிய போடி முதல்ல. இல்லாண்டி நீங்க உங்க மகனை ஆனந்தனி கூடும்போது நான் வளர்க்குற நாயி நீங்க ஆனந்தனி கூடுறீங்களேன்னு உள்ள வந்திருக்கலாம்ல. ஏன்னா அவன் பேரு ஆனந்த், அதுக்காக தான் சொல்லி ஆண்டி கொஞ்சம் தேடி பார்த்துட்டு போயிரு. ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளிய போயிரு. இல்ல நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்படிதான் பூனைக்குட்டியை காணோம் நீ எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள நடந்தியே. என்னென்ன ஆட்ட நீ அந்த சரோஜாவும் போட்டியன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ என் வீட்டுக்குள்ள நுழையிறியோ? உன் நடிப்புக்கு நானும் மயங்க மாட்டேன், என் மகனும் மயங்க மாட்டான். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. ஆண்டி ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டி. இல்லை, அந்த 1,400,000 ரூபாய் எங்க? என்னது? அதால அந்த 1,4. என்னது 1,4? அது வந்து ஆண்டி என் நாயோட வெயிட் 1,4 கிலோ இருக்கும். எல்லாத்துக்கும் நாயவே சொல்லு. நீ ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இல்லாண்டி எந்த நோக்கமும் இல்லை, ஆனந்த தான் தேடி பார்த்து கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஏய், என்ன அடி பழமோ? ஒழுங்க மரியாதையா வெளியே பெரிய மூஞ்சிலே முடிச்சிடாது. இதுக்கு மேல உன்னை பார்க்கவே நான் விரும்பல. அட இடியர்மா, நீ எப்படி பேசியா? நான் தான் பேசுறேன், வெளியே போ. நான் என் ஆனந்த பார்த்து பேசிட்டு தான் போவேன். என்னது பேசிட்டு தான் போவியா? இல்லங்க ஆண்டி, கூட்டிட்டு போவேன். ஏய், நீ தேடுறது எதுவும் இங்க இல்ல, வெளியே போ. என்னல இப்படி மாட்டா? அடிச்சோல்லோ, என் மூஞ்சிலே முழிக்காது. வெளியே போ. ஆமா, என் மேல கோச்சிட்டியோ? வெளியே போ. ஏய், அத என் மகன் சொல்றான்ல, வெளிய போ. இதுக்கு மேல எங்க வீட்டு பக்கம் வர வேலைய வச்சுக்கிடாதே. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள நுழைவா? இன்னைக்கு இவ ஆத்தாக்காரிய பாத்துறட்டு. நாய் வளர்க்காவலாம்ல நாயி. அந்த நாய் எங்க இருக்கு நானும் பாத்துறேன். ஆளை வச்சு அடிச்சிட்டு சமாதானப்பட்ட வருவானி பார்த்தா நக்கல் பண்ண வந்திருக்கா. என் பேரை இவ வீட்டு நாய்க்கு வச்சிருக்கலாம்ல. சரியான திமிர் பிடிச்சவா. என்னதான் நான் யாருன்னு பார்க்க போறேன். ஏங்க ஏங்க உங்களதான் ஏங்க ஏங்க இங்க பாருங்களா. ஏங்க உங்களை தான் கூப்பிட்டு இங்க பாருங்க. ஏங்க இவருக்கு நான் கூப்பிடியது கேட்குதா இல்லை கேட்டும் கேட்காத மாதிரி இருக்காரா? ஏங்க ஏங்க உங்களை தான் கூப்பிடியே. அப்படி என்ன அந்த ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்க? இவ்வளோ கூப்பிடுறேன்னு கேட்குதா இல்லையா? ஏங்க ஏங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஏங்க ஏங்க நில்லுங்க. ஏங்க உங்களை தான் கூப்பிடுறேன். ஏங்க இவரு என்ன கூப்பிட போயிட்டே இருக்காரு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? அதான் சாரி கேட்டுட்டேன்ல, வேற எதுக்கு இன்னும் கோவமாவே இருக்காரு? ஏங்க 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 நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? எதுக்கு இப்படி கூப்பிட இருந்து வரீங்க? அப்படி என்னதான் அந்த போன்ல பாத்துட்டு இருந்தீங்க? ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? எதுக்கு இப்படி சொல்றீங்க? நான் எதுக்கு உங்களை சந்தேகப்பட போறேன்? அப்போ இதுக்கு முன்னாடி சந்தேகப்படலையே நீங்க? என்ன இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு நான் கூப்பிட பதிலே சொல்லாம வந்தீங்க? என் கூட நீங்க பேசலன்னா நான் வேற யார் கூட பேசுவேன்? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க அனு, தயவு செஞ்சு என் கூட பேசாதீங்க. உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கணுங்க. நம்பிக்கை இல்லைன்னா பேசவே கூடாது. நீங்க என்னைய நம்பாம சந்தேகப்பட்டுட்டீங்க. இதுக்கு மேல என் கூட பேச வேண்டாம். நான் ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு போய் இப்படியே கோவப்படுவீங்க? என்னது தெரியாம தப்பு பண்ணிட்டீங்களா? நீங்க பண்ணது எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணீங்க. நீங்க சந்தேகப்பட்டது இல்லாம உங்க அப்பா அம்மா வேற சந்தேகப்பட்டாங்கன்னு சொன்னீங்க. அது உண்மைதான். எங்க அப்பா அம்மா உங்களை பார்த்தேன் பேசுனேன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளன்னு பேசியிருக்காங்க. நீங்களும் பேசியிருக்கீங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. இதோ இப்ப கூட சந்தேகப்படுறீங்கல்ல? இல்ல சந்தேகம் எல்லாம் படல.
இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சிட்டு. அது உங்க தம்பி. அவரு தான் உங்கள மாதிரி நடிச்சிருக்காரு. நானும் எங்க அப்பா அம்மாவும் அதை பார்த்துட்டு ஏமாந்துட்டோம். ஆமாமா, நீங்க பார்த்தது எல்லாமே உண்மை நினைச்சிட்டு நம்புவீங்க, இனியும் கேட்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சாரி சொன்னா நான் ஏத்துக்கணும். இங்க பாருங்க அனு, எதையுமே தீர விசாரிக்காம நேரடியா போய் கேட்க கூடாது. அது உங்களுக்கு இப்போதைக்கு புரியாது, இன்னும் நீங்க சந்தேகப்படுவீங்க. இல்ல இல்ல, நான் இனி சந்தேகம்லாம் பட மாட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்களா. இனி உங்களையும் சரோஜாவையும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். இங்க பாருங்க அனு, இதெல்லாம் மறக்கணும்னா எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதான் சாரி கேக்குறல்ல, மன்னிச்சிருங்களா. எதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்? என் கூட பழைய மாதிரி நல்லா பேசுங்க. நான் கூட உங்களை ரொம்ப இன்னசென்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வார்த்தையால என்னைய ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. அந்த காயங்கள் ஆறதுக்கு பல நாட்கள் ஆகும். அது வரைக்கும் என்னால பழைய மாதிரி உங்க கூட பேச முடியாது. நீங்க கூட ஒரு தப்பு பண்ணப்போ நான் மன்னிச்சு உங்களை ஏத்துக்கிட்டேன்ல. ஆமாமா, நீங்க என்னை மன்னிச்சு எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. எனக்கு உங்களவுக்குலாம் பெரிய மனசு இல்லை, அதனால கொஞ்ச நாள் ஆகும். எதுக்கு இப்படிலாம் சொல்றீங்க? நீங்க பேசலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போங்க, அப்படியாவது இங்க இருந்து கிளம்புங்க. நானாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அப்போ நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கோ? நான் தான் உங்க நிம்மதியை கெடுக்கிறேனோ? அப்போ சரி, நான் இப்பவே போறேன். சும்மா வாய் வார்த்தைக்கு போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. போறதா இருந்தா இப்பவே கிளம்பி போங்க. அப்புறம் நைட்ல போனீங்கன்னா உங்க அப்பா அம்மா அதுக்கும் என்னைதான் குற்றம் சொல்லுவாங்க. சூர்யான்னு எதுக்கு அழுதுட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைய அழ வச்சுட்டே இருக்கீ, எதுக்குல? வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது நல்லதா? எதுக்கு இப்படி பண்ணியா சூர்யா? மம்மி, நீங்க என்னையவே எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டுறாதீங்க. அவ அப்படி என்ன பண்ணிருக்க போறா? என்ன பண்ணாலும் நீ எதுக்கு அவளை அழ வச்சுக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் அவங்கள அழ வைக்கல. அவங்களுக்கு கண்ணில் எங்க இருந்து தான் தண்ணி வருதோ தெரியல, உடனே அழுதுருவாங்க. அப்பதானே பாக்குறவங்கள எண்ணி திட்டுவாங்க. அனுமா அழாத, இவன் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். அவன் பேசுறதெல்லாம் நினைச்சிட்டு அழுதுட்டு என்ன தினாம அழுதுகிட்டே தான் இருக்கணும். மம்மி, நியாயமா நான் தான் அழுதுருக்கணும். அவங்க தேவையில்லாம அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு சூர்யா உனக்கு? நீ இப்ப எதுக்கு அழணும்? அதுவா, இப்படி ஒரு பொண்ணை எனக்கு கட்டி வச்சிங்கல்ல, அதனால தினமும் நான் தான் அதை நினைச்சு அழணும். அப்படினா உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ? தினமும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு நடந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்கவும் முடியாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சூர்யா, என்ன மம்மி, ஏன் இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எப்பவுமே எனக்கு நடந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே முடியாது. இவங்க என் கூட இருந்தா இப்படிதான் அழுதுட்டு இருக்கணும். அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லுங்க. சூர்யா, நீ என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? உங்க அப்பா இதை கேட்டா என்ன சொல்லுவாவே? அப்பா அப்பா அப்பா, அவரால் தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு. ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி இவங்களை ஏன் தலையில கட்டி வச்சிட்டாரு. இவங்க என்னடானா என் கூட இருந்துட்டு என்னையவே சந்தேகப்பட்டு இருக்காங்க. மம்மி, இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. உங்களுக்காக தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நான் செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இங்க கம்மி சேலரிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல மம்மி. உங்களுக்கு பிடிக்காம எதுக்கு நான் இந்த வீட்ல இருக்கணும்? அப்பவே இந்த வீட்டை விட்டு போனேன், அப்படியே விட வேண்டியதானே? எதுக்கு வந்து என்னைய மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப எதுக்கு வேற மாதிரி பேசுறீங்க? அதுக்கும் என் மம்மி டாடி தான் காரணம். ஆனா இப்போ நடந்ததுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நானும் உங்க கூட எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க என்னைய சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. இப்படியே விட்டா தினமும் சந்தேகப்பட்டு சொண்டை தான் போட்டுட்டே இருக்கணும். எப்ப பார் சும்மா சும்மா அழுதுட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காது. அப்ப நான் போறேன் அத்தை, நான் எங்க வீட்டுக்கு போறேன். இவருக்கு பிடிக்கலன்னா எதுக்கு என்னை இவருக்கு கட்டி வச்சீங்க? எல்லாத்துக்கும் நீங்களும் மாமாவும் தான் காரணம். இனி நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு போறேன். அனு, அப்படிலாம் சொல்லாதம்மா. உனக்கு அம்மாவா நான் இருக்கேன். அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்க, நீ அதெல்லாம் நம்பாத. இல்ல, அவர் ரொம்ப சீரியஸா தான் பேசுறாரு. அவருக்கு என்னைய பிடிக்கல. நீங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைங்க. நான் போறேன், நீ வரவே மாட்டேன். அனு, போவதம்மா, இங்க வா. அனு, சூர்யாவும் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு போற, நீ கூப்பிடு. மம்மி, அவங்களாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும். என்னோட சந்தோஷத்தை தான் எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. அந்த பொண்ணாது அவங்க வீட்டுல போய் நிம்மதியா வாழட்டும். ஏன் சூர்யா இப்படி பேசுற? அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானே. அவளுக்கு என்ன குறை இருக்குன்னு அவட்ட இப்படி பேசிட்டு இருக்க நீ? உன் தம்பி ஒன்னே மாதிரி நடிச்சதுனால தான் அவன் நீ சந்தேகப்பட்டுட்டா.
மற்றபடிக்கா ஒன்றையும் எப்போ சந்தேகப்பட்டா? நீ மட்டும் அந்த பிள்ளை சந்தேகப்படலையோ? கல்யாணத்து அன்னைக்கே நீ சந்தேகப்பட்ட. அவங்க பையே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கா. இருக்க வேண்டாம் மம்மி, அவங்க வீட்டில் போய் நிம்மதியா இருக்கட்டும். அதுக்கு தான் போகட்டும்னு விட்டுருக்கு. சூர்யா இப்போ அனுப்பி விட்டியே வீட்டில இருந்து. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கூப்பிட்டாலும் அனுப்ப மாட்டாவே. எழுந்து போ, அவளை போக வேண்டாம்னு சொல்லு. உங்க அப்பாவுக்கு என்னையால பதில் சொல்ல முடியாது. போதும், உங்க எல்லாருக்கும் பயந்துட்டு வாழ்ந்தது போதும் மம்மி. இதுக்கு மேலேயும் பயந்து பயந்து என்னால் நடிக்க முடியாது. அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். சூர்யா, உனக்கு வயசு என்ன அப்படி ஆயிட்டு? இப்படியே இருந்துட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? இப்போதான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவளை புரிஞ்சிட்டு வாழக்கு பாரு. முடியாது மம்மி, அந்த பொண்ணு இனி எனக்கு வேண்டாம்.